பாண்டவர்களின் மூத்தவனான யுதிஷ்டிரன் சொர்க்கமடைந்தான். அங்கே துரியோதனன் ஒளிமயமான ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தான். இதை பார்த்து யுதிஷ்டிரன் முகத்தை திருப்பிக் கொண்டான். இவனாலதான் இத்தனை கொடுமைகளும் பாரத போரும் அழிவும் ஏற்பட்டுச்சு. இவன் இருக்கக்கூடிய இடத்துல நான் இருக்க மாட்டேன், நான் என் தம்பியரோடு இருக்க வேண்டும் என்று யுதிஷ்டிரன் கூற, தேவதூதனை யுதிஷ்டிரனுடன் அனுப்பி இவர் விரும்பக்கூடிய இடத்துக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றார் இந்திரன். அந்த இடத்திற்கு போகும் வழியில் இருள் சூழ்ந்து இரத்தத்தின் வாடை, சிதைந்த மனித உருவங்கள், பிணங்களின் வாடை என்று நாலா பக்கமும் கொடுமையாகவும் அருவருப்பாகவும் இருந்துச்சு. தேவதூதுவன் அவரை அங்கே நிறுத்திவிட்டு அவன் சென்று விட்டான். பொறுமையாக நின்று கொண்டிருந்த யுதிஷ்டிரனுக்கு கர்ணன், நகுலன், சகாதேவன், பாஞ்சாலி, அர்ஜுனன், பீமனின் குரல்கள் கேட்டது. அப்போது தேவதூதர் வந்து, உங்களை தேவர்கள் அழைத்து வர சொன்னார்கள், வாருங்கள் நாம் கிளம்பலாம் என்றதும், இல்லை இல்லை நான் வரவே மாட்டேன், தம்பியரோடு இங்கே இருக்கிறேன் என்று இந்திரனிடம் சொல்லுங்கள் என்றார் யுதிஷ்டிரன். அப்போது தேவர்கள் இந்திரனும் தர்மதேவனும் அங்கே தோன்றினார்கள். நீ இப்போது உணர்ந்தவை எல்லாம் மாயை. நிரந்தரமாக சொர்க்கத்தில் பதவி ஏற்பவன் முதலில் நரகத்தை பார்த்துவிட்டு போக வேண்டும். அதே மாதிரி நரகத்திற்கு போகும் ஒருவன் சிறிது நேரம் சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும். அப்போதுதான் நரகத்தின் கொடுமை புரியும் என்றார் தர்மதேவன்.